எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ திருப்புடா வண்டிய மாமா நான் இல்ல மாமா இங்க மீன் சாப்பாடு நான் ரொம்ப எதிர்பார்ப்பு வந்திருக்கேன். நீங்க சாப்பாடு எனக்கு கொடுங்க, சாப்பிட்டுட்டே சாப்பாடு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். சாப்பிட போறியா? டேய் வண்டி ஸ்டார்ட் போடுறா, போற நிறுத்துறா, போயிடலாம். ஏண்டா சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன், வழியில உள்ள வெட்டி போட்டிருந்தேன், ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். நான் அதுக்கு தான் சொல்றது. டேய் பாத்தியா, இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டு புடுடா மச்சான். அரிசி என்ன வேலைடா வைக்குது? அமேசிங்கான மீன் குழம்புங்க. ஏன் மச்சான் அடிச்சீங்க? வேறதா தண்ணி விடுறே. செம்மையா இருக்கு. வாவ், என்ன சைடுல ஒதுக்குறான்? குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில இருந்து போனோம். ஆஹா, ஹோலி வாவ். அடங்கப்பா, என்ன இந்த தீனி திங்கிறா? இதோட நண்டு வம்சமே அழிஞ்சதுடா. பெரிய குளம் மீன் நல்லா போச்சுக்கானன்றது தெரியுது. இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? Look at the flesh. கடவுளே, எத்தனை ஆண்டுகள் அங்க பண்ணிருக்கிற. ஸோ முழுசா வந்த மீன் ஒண்ணுமே இல்லாம தள்ளி போகுது. பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான்னு? நம்ம இருக்கிறோமேன்னு இலைய விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்போம். லைக் இதுல வந்து எது நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கே இதுவா இருக்கு எனக்கு. ஆனா இது ரொம்ப பிடிச்சிருக்கு கரோட் பருப்பு. லைக் இதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது என்னால முடியல. எல்லாமே அவரோட டைப்ல இருக்கு. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி கிடக்குது? அட கையெடுப்பா, இது ரசம். இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டா. டேய் ரொம்ப லொல்லு பேசுற, எந்திரி. மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து தோசை வந்து சுட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேதான் வந்து இப்போ தோசை சாப்பிட போகிறோம். யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. வாங்க என்னென்ன தோசைலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஆல்சோ வந்து சாப்பிட்டு பார்ப்போம். பூண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன், வெஜ்ஜு, அப்புறம் ரெட் சே நெய் ரோஸ்ட், அப்புறம் பொடி. 4 தோசை ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு. விட்றா இந்த ஹோட்டல்ல விட்றா, இந்த ஹோட்டல்லே அவ்வளோதான்டா இருக்கும். சார் ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். குளிக்கிறியா இல்லையா? சிவகடாட்சி மாட்ட நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. ஓ மை காட், எவ்வளோ நாள் கழிச்சு வெளியில வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன். அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த தோசை, அந்த மாவோட வாசம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் மச்சான் அடிச்சீங்க? வேறதா தண்ணி விடுறே. அந்த மாவோட வாசம் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆல்சோ வந்து சட்னி என்ன பிரமா தெரியுமா? அத்தையா அடிச்சீங்க? இது வேண்டதில்லை, தண்ணி விடுறே. நான் வந்து சூடெல்லாம் கம்மியாகி நான் பிச்சுட்டேன் தோசையை. சொல்லுங்க திஸ் என்ன சைடுல ஒதுக்குறான்? குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில இருந்து போனோம். என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சாம்பார் கொஞ்சம் போட்டுருவா. சாம்பார் போடுங்க. சாம்பார் இல்ல சாம்பார், மணியையர் சாம்பார் தான் பேஸ்பெட். பூண்டு அருமையா இருக்கு சார். அப்படிங்களா? பூண்டு அருமையா இருக்கு. பேப்பர் வாஷ் பண்ண கேட்டு வாங்கி சாப்பிடு. நம்ம ஹோட்டல் சொன்னார் பத்தியில, ஹோட்டல்ல ஒரு 10 நிமிஷம் அப்படி கிடையாது, நல்லா பண்றாரு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அருமையா இருக்கு. உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? பூண்டு தவிர பூண்டு வெஜிடபிள்ஸ் நல்லா இருக்கு. தக்காளி தோசை நல்லா இருக்கு. மசாலா தோசை சாப்பிட்டுங்க நல்லா இருக்கு. சாப்பிடுற இந்த மாதிரி ஒரு அடை 2 அடை சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன், டீடன் சூப்பரா முடிஞ்சு போயிடும். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போறா, நீங்க நம்பிட்டீங்க.